Hi guys, welcome to CFSN. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஃபர்ஸ்ட் யூனிட் சயின்ஸில். ஸோ அது என்ன யூனிட் பார்த்திங்கன்னா லாஸ் ஆஃப் மோஷன். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான யூனிட் ஏன்னா பிகாஸ் இதில் மெஜாரிட்டி ஆஃப் த 5 மார்க்ஸ் எல்லாமே இதில் தான் கவர் ஆகும். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ் ஆஃப் மோஷனில் எந்த டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்ட்ரொடக்ஷன். ஸோ இன்ட்ரொடக்ஷன் டு லாஸ் ஆஃப் மோஷன். லாஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது இந்த யூனிவர்ஸ்ன்றத விட இப்போ இந்த சோலார் சிஸ்டம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ நம்ம சோலார் சிஸ்டமில் இருக்கிறது எர்த்தில் இருக்கும். ஸோ எர்த்தில் நம்ம எந்த ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்தாலும், ஆப்ஜெக்ட்னால் என்ன அப்படின்னா ஒரு பொருள், எந்த ஒரு பொருள் எடுத்துட்டாலும் எல்லாமே ஒரு மோஷன் இருக்கும். அந்த மோஷனுக்கு ஒரு ஆக்ஷன்ஸ் தேவைப்படும். சரியா? ஸோ இப்போ இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே எதை பொறுத்து இருக்குன்னா மோஷன் பொறுத்து தான் இருக்குதுன்றது தான் இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் பார்க்க போகிறோம். சரி, இப்போது எல்லாமே இந்த மோஷன்ஸில் தான் இருக்குது. அப்போது இந்த மோஷன்றது எப்படி க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபோர்ஸஸ்னால க்ரியேட் ஆகும். இப்போது இந்த ஆக்ஷன் இன்வால்வ்ஸ் வேரியஸ் சயின்டிஃபிக் ரீசன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ரீசன்ஸ் இருக்குது. ஒரு ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். காரணம் இல்லாமல் அது மோஷன்லேயே இருக்காது. ஸோ அது என்ன காரணம், அது எப்படி மூவ் ஆகுது, எதை வச்சு அது மூவ் ஆகுது அப்படின்றத தான் நம்ம இந்த லெசனில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ ஒரு சின்ன மூமெண்ட், இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் அந்த பெண்ணை இங்கே வைக்கிறேன், இந்த பெண்ணை இப்படி எடுக்கிறேன் அப்படின்னா கூட இதுக்கு ஒரு மூமெண்ட் இருக்குது. அதே இந்த பெண்ணை வச்சு ஒரு ஃபேனை வச்சோ இல்லை ஒரு காற்றுனால இதை மூவ் பண்ணுற அளவுக்கு காற்றுனால நான் அதை இப்படி தள்ள முடியுது அந்த காற்று அப்படின்னா அதுக்கு கூட ஒரு ஃபோர்ஸஸ் அங்கே ஆக்ட் ஆகுது. ஸோ அந்த மோஷனையும் நம்ம டிஃபைன் பண்ணலாம். அது எப்படி டிஃபைன் ஆகுது, ஒரு மோஷனையும் நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்றது தான் இந்த லாஸ் ஆஃப் மோஷனில் படிக்க போகிறோம். பார்த்தோம் அப்படின்னா ஈச் ஆக்ஷன்ஸ் கேன் டிஃபர் வேரிங் தேர் ஆக்ஷன்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆர் மோஷன். ஸோ இங்கே இந்த முக்கியமானதுன்னா வேரி. அது என்ன வேரி ஆகுது அப்படின்னா இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே அதோட மூமெண்ட்டோ இல்லை மோஷன்னாலேயோ வேரி ஆகும். ஸோ இப்போது ஒரு பொருள் இருக்குது, அதில் ஒரு மூமெண்ட் இருக்குது, இல்லை அதில் ஒரு மோஷன் இருக்குது. மூமெண்ட்டுக்கும் மோஷனுக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை. ஸோ அது அந்த இடத்துல அது ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், சயின்டிஃபிக் ரீசன்ஸ் சொல்கிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு சின்ன மூமெண்ட் இருந்தால் கூட இந்த எர்த்தில் ஒரு சின்ன மூமெண்ட், வேறு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு தண்ணி, கடல் அலைகள் அது மூவ் ஆகுது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு காரணங்கள், ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். அதுக்குன்னு ஒரு தனி லா இருக்கும். அந்த லா என்னென்னா, அந்த காரணங்கள் என்னென்னா, அந்த மோஷன் எதனால் அங்கே செயல்படுது அப்படின்றத தான் நம்ம ஃபுல்லாக தெளிவாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் லாஸ் ஆஃப் மோஷன். ஸோ என்னென்ன லாஸ் ஆஃப் மோஷன்ஸில் என்னென்ன லாஸ் இருக்குது, என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது, அது எப்படி ஆக்ட் ஆகுது, என்னென்ன எல்லாமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த லெசன் முடிகிறப்போ உங்களுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுது அப்படின்னா அது எப்படி மூவ் ஆகுது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஸோ லாஸ் ஆஃப் மோஷனில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன்ஸ். ஸோ இந்த ஃபோர்ஸஸ் அண்ட் மோஷன்ஸில் ஒரு ஆப்ஜெக்ட் எர்த்தில் மூவ் ஆகுது அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிருக்கும். எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும், எர்த்தில் இருக்க எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் மூவ் ஆகிறதுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் காரணமாக இருக்கும். சரியா? இப்போ அந்த ஃபோர்ஸஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், ஃபோர்ஸஸ்னால் என்ன, ஒரு ஃபோர்ஸஸ் அப்படின்றத நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு புஷ் இல்லைனா ஒரு புல் மூமெண்ட் அந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை தான் பேசிக்காக நம்ம ஃபோர்ஸஸ்ன்னு கிளாஸிஃபை பண்ணுறது. இது ரெண்டு தான் கிளாஸிஃபை பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி வேணாலும் வேரி பண்ணலாம். ஸோ இது போக போக ஃபோர்ஸஸ் நிறைய டைப்ஸில் வரும். அந்த டைப்ஸ் நீங்கள் ஹையர் ஸ்டடீஸில் இன்னும் கிளியராக படிப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நமக்கு மேஜராக பார்க்க போகிறது இந்த புல்லும் இந்த புஷ் மூமெண்ட்டும். சரியா? ஸோ இப்போது ஒரு ஆப்ஜெக்ட் எப்போவுமே இந்த யூனிவர்ஸே நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, இந்த எர்த் எடுத்துட்டாலும் சரி, ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். சரியா? எந்த பொருளாக இருந்தாலும், எந்த விஷயமா இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு அது ரெஸ்ட் மோஷனில் இருக்குன்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு யார் சொன்னது அப்படின்னா க்ரீக் ஃபிலாசபர் அரிஸ்டோட்டல்ன்றது தான் ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு ஒரு ஆப்ஜெக்ட்டுன்னு இருக்குன்னா அது எந்த ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது கண்டிப்பாக
எதில் தான் இருக்கும், ரெஸ்ட்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ரெஸ்ட்னால் என்ன அப்படின்னா அது அதே இடத்துல நகராமல் அப்படியே இருக்கும். அது எந்த ஒரு வித மூமெண்ட்டும் அதில் இல்லாமல் அது அப்படியே நிற்கிறது தான் வந்து ரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ரெஸ்ட் மோஷனை எப்படி வந்து அது மூவ் ஆகுது, அது எப்படி மோஷனாக மாறுது அப்படின்றத தான் வந்து ஃபோர்ஸ் வந்து அங்கே கிளாஸிஃபை ஆகும். ஸோ இந்த ஃபோர்ஸ் வச்சு தான் அந்த ரெஸ்ட்டில் இருக்கிறது வந்து மூமெண்ட்டில் இருக்குது. அரிஸ்டாட்டில்ன்ற சயின்டிஸ்ட் வந்து இன்னும் ஃபர்தராக அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இந்த ஃபோர்ஸஸை வந்து 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறாரு. எப்படி அப்படின்னா நேச்சுரல் மோஷன், வயலண்ட் மோஷன். ஸோ இந்த 2 மோஷனை வச்சு தான் அந்த ஃபோர்ஸஸ் வந்து அவர் மேஜராக கிளாஸிஃபை பண்ணுறது வந்து இந்த 2 மோஷன் வச்சு தான். ஸோ அது என்னென்ன மோஷன் அப்படின்னு பார்க்கலாம். இப்போது நேச்சுரல் மோஷன் அப்படின்றது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து தானாகவே வந்து நகரும். அதாவது இப்போ நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்ல மாதிரி கடல் அலைகள் வந்து தானாக நகருது. ஸோ அது வந்து இட் இஸ் கிவன் பை இட்ஸ் ஓன் கிராவிடேஷனல் மோஷன் ஆர் கிராவிடேஷனல் புல்னு சொல்லலாம். ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து தானாகவே செயல்படுறதுனால அது நேச்சுரல் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம தனித்தனியாக போய் எதுவும் அதுக்கு தரதில்லை. ஸோ எல்லாமே தானாகவே நடக்குது. வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் தானாக எல்லாமே நடக்கிற எல்லா மோஷனுமே நேச்சுரல் மோஷனில் தான் வரும். ஸோ இப்போ வயலண்ட் மோஷன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சாதாரணமாக ஒரு டோரை திறக்கிறோம். ஸோ ஹியூமன் மேட் ஃபோர்ஸஸ். ஒரு டோரை வந்து நம்ம போய் திறக்கிறோம் அப்படின்னாலே அது வந்து ஒரு வயலண்ட் மோஷன். இந்த பெண்ணை வச்சு நான் வந்து இதை எழுதுகிறேன், இப்படி பண்ணுறேன், அங்கே இங்க் வந்து அங்கே படுது அப்படின்றதே அது வந்து ஒரு வயலண்ட் மோஷன். அங்கே ஒரு மோஷன் இருக்கிறனால தான் அங்கே ஏதோ ஒன்று நடக்குது. ஸோ இங்கே நான் இந்த கொடுக்குற இந்த ஃபோர்ஸ்னால் அங்கே ஒரு மோஷன் வந்து உருவாது. ஸோ இதுதான் வந்து வயலண்ட் மோஷன் சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் நல்லா வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். இது வந்து தானாகவே செயல்படுறது, இது வந்து ஏதாவது ஒன்று நம்மளே செயல்படுத்துறது. ஸோ இதுதான் இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோஷன் யார் கிளாஸிஃபை பண்ணால் அரிஸ்டாட்டில்ன்ற சயின்டிஸ்ட் வந்து அதை கிளாஸிஃபை பண்ணாரு. ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ன்றது எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ அந்த ரெஸ்ட்லேருந்து அது மூவ் ஆகுது அப்படின்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து அங்கே ஆக்ட் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை வச்சு தான் அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ இன்னொன்று ஒரு சயின்டிஸ்ட், அந்த அரிஸ்டாட்டில் ஆல்ரெடி சொன்ன அரிஸ்டாட்டில் மாதிரியே இங்கே இன்னொன்று ஒரு சயின்டிஸ்ட் வந்து கலீலியோ அப்படின்றது இன்னும் நிறைய கான்செப்ட் வந்து கொடுக்குறாரு. ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதான் நம்ம அடுத்தடுத்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அவர் கொடுத்த மெயினான கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா. ஸோ இந்த இனர்ஷியா அப்படின்னா என்ன, இந்த இனர்ஷியாவை சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ இந்த வேர்ட்லேயே இருக்குது ரெசிஸ்டிங்னா அப்படின்னா என்ன அப்படின்னா அது வந்து தடுக்கிற ஒரு ஃபோர்ஸ். இப்போது ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு எதிராக ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸு தான் வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து கிரியேட்டிங் ஃபோர்ஸ், இது வந்து ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்லணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கிளாஸில் ஒரு மூடி போட்டு கவர் பண்ணி மேலே வந்து நம்ம ஒரு காயின் வைக்கிறோம். ஸோ இது உங்கள் புக்லேயே இருக்கும், இது பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மூடியை வந்து நான் வந்து இந்த சைடு வந்து தள்ளுறேன். அதாவது ஒரு கையை வச்சு இப்படி தள்ளுறேன் அப்படின்னா இந்த காயின் என்ன ஆகும் அப்படின்னா இங்கே தண்ணி இருக்குது அப்படின்றப்போ இந்த காயின் வந்து உள்ளே போகும். ஸோ நியாயமாக நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா இது தள்ளுறப்போ அந்த காயின் வந்து இந்த சைடு வரணும். பட் அது என்ன ஆகும் அப்படின்னா ஸ்லைட்டாக இந்த சைடு மூவ் ஆகி உள்ளே போகும். ஸோ இது எதனால் அப்படின்னா இந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்னால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ்னால அந்த காயின் வந்து உள்ளே போய் அது டைரெக்டாக கீழே வரும். ஸோ இங்கே 2 ஃபோர்ஸ் ஆகுது, ஒன்று ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், இன்னொன்று வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயில்டாக அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஒரு பாடியில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது ஒரு நார்மலாகவே அது வந்து ஒரு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸை காட்டும். எந்த ஒரு பாடியும் வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸுக்குள்ளே போகுது அப்படின்னா அது நார்மலாகவே ஒரு ரெசிஸ்டன்ஸை காட்டும். ரெசிஸ்டன்ஸ்னால் எதிர்ப்பு. ஸோ அந்த எதிர்ப்பை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெசிஸ்டிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை இன்னும் டீட்டெயில்டாக இதை டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாலாம் பார்ப்போம். அதை நான் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எப்படிலாம் இனர்ஷியா வந்து எந்தெந்த பாடியில் எப்படி ஆக்ட் ஆகுது அப்படின்றது சொல்கிறேன். இனர்ஷியாவில் இப்போ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியா பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் இனர்ஷியாவில் ஃபர்ஸ்ட் டைப் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்.
ஸோ இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆல்ரெடி ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ அந்த ஃபோர்ஸ்னால அந்த ஆப்ஜெக்ட் வந்து எந்த வித மூமெண்ட்டும் கிடையாது, அந்த ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்லேயே தான் இருக்கும். பட் அதுக்கு நம்ம அப்ளை பண்ண ஃபோர்ஸுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் வந்து அது கொடுக்கும். ஸோ அந்த தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னா ஒரு ட்ரீ எடுத்துக்கணும். ஸோ அந்த இந்த ட்ரீ எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். என்ன தான் நம்ம ஃபோர்ஸ் கொடுத்தாலும், எந்த இடத்துலேருந்து ஃபோர்ஸ் கொடுத்தாலுமே அந்த ட்ரீ வந்து எப்போவுமே ரெஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே கொடுக்குற அந்த ஃபோர்ஸ்னால அந்த ட்ரீ என்ன ஆகும், ஸ்லைட்டாக ரைட் இல்லை லெஃப்ட்டுக்கு வந்து மூவ் ஆகும். ஸோ இது மூவ் ஆகிறனால என்ன ஆகுது, இந்த ட்ரீ மேலே இருக்கிற ஃப்ரூட்டோ ஆப்பிளோ ஆரல்ஸ் மேங்கோவோ என்ன ஆகும், கீழே விழுகும். ஸோ இந்த கீழே விழுகிற வந்து எதனால் விழுகுது, கீழே கொடுக்குற நம்ம இந்த ஃபோர்ஸ்னால. இந்த ஆக்டிங் ஃபோர்ஸ் வந்து அந்த ட்ரீயில் இம்ப்ளை ஆகுறனால தான் அந்த மேலே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாமே கீழே வருது. ஸோ இந்த ஃபோர்ஸுக்கு இனர்ஷியல் ஃபோர்ஸு தான் இது. ஸோ எந்த ஒரு லீஃபாக கூட இருக்கலாம், அந்த லீஃப் கூட மேலேருந்து கீழே விழுது அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இங்கே கொடுக்குற ஃபோர்ஸ். ஸோ இதை தான் வந்து இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்கிறோம். ஸோ இனர்ஷியா ஆஃப் மோஷன் செகண்ட் போகிற டைப் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன். இனர்ஷியா ஆஃப் மோஷன் அந்த வேர்டில் இருக்குது, மோஷனில் ஆக்ட் ஆகிற இனர்ஷியாவை தான் வந்து நம்ம இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம். ஸோ ஒரு பாடி வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் வந்து மாறுது. எப்படி அப்படின்னா, ஒரு மோஷனை பொறுத்து அதோட ரெஸ்ட் ஸ்டேட் வந்து மாறி அதுலேருந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து இனர்ஷியல் ஃபோர்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது தான் வந்து இனர்ஷியா ஆஃப் மோஷன் சொல்கிறோம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஹை ஜம்ப் பிளேயர் எடுத்துக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு ஹை ஜம்பில் பார்த்திங்கன்னா ஒரு லேடர் இருக்கும். ஸோ அங்கேருந்து லாங்காக வந்து ரன் பண்ணி வந்து அந்த இடத்துலேருந்து நின்று ஜம்ப் ஆவாங்க. ஸோ இவங்க எதுக்கு இங்கேருந்து ரன் பண்ணி வராங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸை பொறுத்து அவங்க எவ்வளோ ஈக்குவலன்ட் ஃபோர்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாயிண்டில் வந்து அவங்க இனர்ஷியல் ஃபோர்ஸ் வச்சு ஜம்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான அளவு எவ்வளோ ஹைட் ஜம்ப் பண்ணணுமோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து எதில் வரும் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மோஷனில் வரும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன டைப் பார்க்குறோம் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் எப்போவுமே எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா மோஷனை பொறுத்து தான் இருக்கும். ஸோ இதுக்கு உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னென்னா, நம்ம டே டு டே லைஃப்பில் பார்க்குறது தான். ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ எதுலேயோ நீங்கள் வந்து ட்ராவல் ஆகுறீங்க அப்படின்னா அங்கே என்ன ஆகும், கரெக்டாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஒரு கார் இருக்குது அப்படின்னா நீங்கள் காரில் போயிட்டுருக்கீங்க. இப்போது இந்த கார் வந்து என்ன ஆகுது, ரைட்டுக்கு மூவ் ஆகுது இல்லை லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக அங்கே என்ன நடக்கும், லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரைட்டுக்கு போவீங்க. ரைட்டுக்கு மூவ் ஆகிறப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போவீங்க, லெஃப்ட்டுக்கு போவீங்க. ஸோ இந்த மூமெண்ட் வந்து இந்த மோஷனை தான் வந்து நம்ம இனர்ஷியல் ஃபோர்ஸ்னு சொல்கிறோம். நீங்களே நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் ஒரு ஹில்ஸ் ஏரியா, ஊட்டி கொடைக்கானல் அந்த ஏரியாலாம் போனீங்க அப்படின்னா வளைஞ்சு போகிறப்ப பஸ் வந்து என்ன சைட் போகும், ரைட் சைட் போகும். பட் ஆனால் நீங்கள் உங்களை மீறி வந்து லெஃப்ட் சைட் போவீங்க. அதே பஸ் வந்து லெஃப்ட் போகிறப்ப என்ன ஆகும், ரைட்டில் போவீங்க. அதனால தான் பிடிச்சி உட்காரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது எதனால சொல்கிறாங்கன்னா, அந்த இனர்ஷியல் ஃபோர்ஸோட ஆக்ஷன் வந்து அங்கே அதிகமாக இருக்கும். ஸோ இது சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபோர்ஸ் வந்து இருக்குது, அந்த ஃபோர்ஸுக்கு ரெசிஸ்டிங் ஃபோர்ஸ், அதை தான் வந்து நம்ம இனர்ஷியான்னு சொல்லலாம், ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இது எல்லா எக்ஸாம்பிளுமே இம்ப்ளை ஆகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாம்பிளுமே இது இம்ப்ளை ஆகும். ஃபஸ்ட் நம்ம பார்த்த ட்ரீயாக இருக்கட்டும், அந்த அத்லெட்டாக இருக்கட்டும், அந்த காராக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே இந்த ஃபோர்ஸ் வந்து இம்ப்ளை ஆகும்.